சங்கடஹர சதுர்த்தி. சங்கடங்களை தீர்க்கும் சங்கடஹர சதுர்த்தி. எந்தச் செயலை தொடங்கினாலும் விநாயகரை வணங்கித் தொடங்குவது மரபு. தனக்கு உவமையில்லாத தனிப்பெரும் தலைவனாக விளங்குபவனே விநாயகர். தேவர்களும் மூவர்களும் கணநாதனை வணங்கியே செயல்களை தொடங்குகிறோம். அப்படிப்பட்ட கணபதியை சதுர்த்தி நாளில் வழிபடுவது நல்லது. அதிலும் தேய்பிறை சதுர்த்தி என்றால் மிகவும் விசேஷம். தேய்பிறை சதுர்த்தியில் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் காரியத் தடைகள் விலகும், எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும், கடன் பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். இப்படி பல சிறப்புகள் தேய்பிறை சதுர்த்தியில் செய்யும் விநாயகர் வழிபாட்டுக்கு உண்டு. விநாயகர் வழிபாடு தினமும் செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் சதுர்த்தி திதியில் செய்ய வேண்டும். இயலாதவர்கள் கட்டாயம் தேய்பிறை சதுர்த்தி திதியில் வழிபட வேண்டும். அதுவே விநாயகர் சதுர்த்தி தினத்துக்கு முன்பு வரும் தேய்பிறை சதுர்த்தி மிகவும் விசேஷமானது. பல்வேறு வரங்களை வாரி வழங்குவது. இந்த நாளில் கணபதியை முறையாக வழிபட்டால் ஆண்டு முழுவதும் சதுர்த்தி திதியில் விநாயகரை வழிபட்ட பலன்கள் கிடைத்துவிடும். எனவேதான் இதை மகா சங்கடஹர சதுர்த்தி என்று சொல்கிறார்கள்.